محمد بن عبد الله هو نور من نور الله صلى الله عليه وسلم. يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه لجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أبدا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. قال النبي صلى الله عليه وسلم: رجب شهر الله تعالى وشعبان شهري ورمضان شهر أمتي. قيل يا رسول الله ما معنى قولك شهر الله؟ قال صلى الله عليه وسلم: لأنه مخصوص بالمغفرة فيه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி அருள்வேந்தர் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபமார்கள், நல்லோர்கள், நாபாக்கள், சுகதாக்கள், நபிமார்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் நம்முடைய பிச்சலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவரின் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நம்முடைய உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான அருள்வேந்தர் கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தருவானாக. நீண்ட காலங்கள் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் மரணம் வரை ஆரோக்கியமாக வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, அவனுக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாவதிலிட்டும், கடன் வாங்குவதிலிருந்தும், கடன் வாங்குவதிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய தீமைகள், சோதனைகள், முசீபத்தில் இருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதன்
பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி சில மாதங்களை சிறப்புக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஏன்னா மனிதனை பொறுத்தவரை பாவம் செய்யக்கூடியவன் தான், அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. பாவம் செய்பவன்ல யாரு மனிதனிலே சிறந்தவன் யார் என்று சொன்னால் தௌபா செய்யக்கூடியவன் தான் சிறப்புக்குரியவன். நான் பாவம் செய்ய மாட்டேன் எவனும் சொல்ல முடியாது. அதில் விதிவிலக்கு எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி எல்லா நபிமார்களும் எல்லா வலிமார்களும் எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு சிறிய தவறுகளை செய்திருப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய நியதி. அப்படிப்பட்ட அந்த தவறு செய்யக்கூடிய மனிதன் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சில மாதங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்புக்குரியதாக ஆக்கி அதில் நிறைய நன்மைகளை வாரி வழங்கி அந்த காலகட்டத்தில் இந்த மனிதன் பயன்படுத்தி கொண்டு தன்னை திருத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ் தஆலா நிறைய வெகுமதிகளை கொடுத்திருக்கிறார். அதிலும் அருள்வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு நிறைய சலுகைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். யாருக்கும் கொடுக்காத, எந்த சமூகத்திற்கும் கொடுக்காத நிறைய விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறான். அதில் ஒன்று என்ன தெரியுமா? நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சமூகம், பெறக்கூடிய சமூகம் நாம் தான். வாரி நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பெறக்கூடிய சமூகம் யார் என்று சொன்னால் இந்த சமூகம் மட்டும்தான். அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். குர்ஆனிலே சொல்வான், பேசிக் என்ன தெரியுமா? ஒரு நன்மைக்கு 10 நன்மை எழுதப்படக்கூடிய ஒரு சமூகம் இந்த சமூகம். ஒன்றுக்கு ஒன்றல்ல. மற்ற சமூகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கு ஒன்று முடிஞ்சு போச்சு. நன்மை செய்தால் ஒரு நன்மை, தீமை செய்தால் ஒரு தீமை, அது முடிஞ்சு போயிடும். ஆனால் நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா 1க்கு 10 பேசிக். ஆனால் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா இப்படியே சொல்வான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அன்பதத் 7 சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு முதாஇஃபு லிமன் யஷாஉ வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ்வுக்காக வேண்டி பரிசுத்தமான நியத்தோடு, உறுதியான எண்ணத்தோடு, அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த கடற்பட்ட அந்த உள்ளத்தோடு ஒரு மனிதன் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் அவனுக்கு நன்மையுடைய பாக்கியம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், ஒரே ஒரு நெல்கதிரை ஒரு பூமியிலே அவர் போடுகிறான். அந்த நெல்கதிர் மூலமாக முளைத்து கதிர்கள் வெளியே வருகிறது. ஒரு கதிரில் 7 கிளைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கிளையிலுமே 100 வித்துக்கள் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு நன்மைக்கு 700 நன்மைகள் கிடைக்கும் என்று பெரும்பாக்கியத்தை சொல்லி தந்தவன், பெரும்பாக்கியத்தை பெறக்கூடிய சமூகம் இந்த சமூகம். அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறார். அந்த ஆயத்திலே தொடராக அல்லாஹ் சொல்வான், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. இன்னும் அதிகமான பரிசுத்தமான அந்த அதாவது களப்பற்ற உள்ளம் படைத்தவர்களுக்கு இதைவிட டபுளாக ஆக்கி கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய நன்மைகளை பெறக்கூடிய, அதிகமாக பெறக்கூடிய சமூகம் யார் என்று சொன்னால் நாம் தான் உலகத்திலேயே. அதனால தான் அல்லாஹ் இந்த மனிதன் பரிசுத்தமாக வேண்டும், பாவத்திலிருந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டினால் சில மாதங்களை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி கொடுத்து அந்த மாதத்திலே நிறைய வெகுமதிகளை அல்லாஹ் வாரி வழங்குகிறான். ஏனென்றால் இவன் பரிசுத்தமான நல்லடியானாக மாற வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமை நாளில் எல்லா சமூகத்திற்கும் முன்னால் நாம் தான் இருப்போம். சொர்க்கம் செல்லக்கூடிய முதல் சமூகம் நாம் தான். கடைசியில் இந்த உலகத்தில் கடைசியில் படைக்கப்பட்ட சமூகம் நாம். ஆனால் சொர்க்கத்திற்கு முதலில் செல்லக்கூடிய சமூகம் நாம் தான். எல்லா நபிமார்களுக்கும் நாம் தான் சாட்சியாக இருப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். யாருக்கும் எந்த சமூகத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரிசாலத்தை எத்தி வைப்பதற்குண்டான சாட்சியாளர் நாம் தான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தூதுத்துவத்தை இந்த மக்களுக்கு எத்தி வைத்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சாட்சி யாரு? நாம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தூதுத்துவத்தை எத்தி வைத்தார்கள் என்று உலகம் சொல்கிறது. சாட்சி யாரு? நாம் தான். எல்லா மனிதர்களின் எல்லா நபிமார்களுக்கும் சாட்சியே நாம் தான் என்று குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னால், உலகத்தில் சிறப்பு செய்யப்பட்ட ஒரு சமூகம் என்று சொன்னால் இந்த சமூகம் தான். அமல் செய்வதற்கென்றே அல்லாஹ் தஆலா சில மாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. ஏங்க இந்த காலத்தில், ஏன் இந்த உலகத்துல சில இடங்கள்ல அல்லாஹ் தஆலா நிறைய பொருட்களை வச்சு சத்தியம் செய்துக்கிட்டே வருவான். சூரியனை வைத்து சத்தியம் செய்வான், வானத்தை வைத்து சத்தியம் செய்வான், பூமியை வைத்து சத்தியம் செய்வான், மலைகளை வைத்து சத்தியம் செய்வான். அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அது என்னது? சிறப்புக்குரியதுதான். ஆனால் அல்லாஹ் இந்த இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறான், காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்கிறார். உலகத்துல இதுக்குதான் தஃசீர்ல சொல்லுவாங்க, காலத்தை ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல சத்தியம் செய்ய வேண்டும்? மனிதன் எதை வேண்டுமானால் இழக்கலாங்க, காலத்தை மட்டும் இழந்துட முடியாது, இழந்துடக்கூடாது. உலகத்துல எதை வேண்டுமானாலும் இழந்து விட்டோம், திருப்பி கிடைச்சிடலாம், திருப்பி கிடைச்சிடலாம். ஒரு சொத்தும் சுகம் ஏதோ ஒரு இன்னைக்கு அமெரிக்காவில் எரிந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? அமெரிக்காவில ஒரு முக்கியமான நகரங்கள்ல கிட்டத்தட்ட அதாவது 2 கோடி மக்கள் தவிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 கோடி மக்கள் தவிக்கிறார்கள், காட்டுத்தீ எரிந்து கொண்டு இருக்கிறது சில நாட்களாக. எதை வேண்டுமானாலும் உலகத்தில் இழந்து போகலாம். ராஜாவை பாருங்கள், நேற்று ஒரு வீடியோ வந்து அல்லாஹு அக்பர், அதாவது 3-4 சட்டி தான் சாப்பாட்டுடைய சட்டி இருக்குது, ஆனா நிற்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள். அல்லாஹ் காப்பாத்தன், அந்த மக்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யணும். எதை வேண்டுமானாலும் இழந்தெல்லாம் உலகத்துல, ஆனால் திருப்பி கிடைச்சிடும் ஒரு நாளைக்கு. அல்லாஹ் நாடினால் திருப்பி கிடைத்துவிடும். ஆனால் காலம் போய்விட்டால் அது என்ன நீங்கள் அமல் செய்தாலும், எப்படிதான் நீங்கள் தலையிட்டு அல்லாஹ்வை வணங்கினாலும் அது திரும்ப கிடைக்க போறதல்ல. காலையில் சுபுஹ் தொழுத அந்த நாள், அந்த நேரம் திருப்பி கிடைக்குமா? நேற்று நாம் வாழ்ந்தோமே அந்த வாழ்க்கை திருப்பி கிடைக்குமா? அது எத்தனை கோடிகளை கொண்டு போய் கொடுத்தாலும் அது திருப்பி கிடைக்காது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லி, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சத்தியம் விட்டு சொல்கிறான். இன்னென்றாலும் சத்தியத்திற்குரிய வார்த்தை தான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அவன் நஷ்டத்திலே இருக்கிறான். இல்லா சில பேர்களை தவிர. யாரு தெரியுமா? யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து ஒருவருக்கொருவர் சத்தியத்தை பரப்பிக் கொண்டு ஒருவருக்கொருவர் சபூர் செய்து கொண்டு கஷ்டமான காலகட்டத்தில் யார் சபூர் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த 4 கேட்டகிரி நபர்களை தவிர மற்ற எல்லாருமே நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அப்படி என்றால் அருமையானவர்களே, நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரஜபு மாதம் எவ்வளவு பெரிய அற்புதமான மாதம் தெரியுமா? இந்த மாதத்தில் எவ்வாறு நாம் அமல் செய்ய வேண்டும், வரிந்து கட்டி கொண்டு நாம் இருக்க வேண்டும். அமல் செய்வதற்கு, தன்னுடைய பாவத்தை அழிப்பதற்கு, பாவத்தை விட்டு மீளுவதற்கு நாம் ரெடியாக வரிந்து கட்டி இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், ரஜபுன் ஷஹ்ருல்லாஹி தஆலா. ரஜபு மாசம் இருக்கிறது என்ன மாதம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்வார்கள். நீங்க எல்லாமே அல்லாஹ்வுடைய மாதம் தானே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருவான் அல்லவா, இன்ன இத்தத் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். இந்த உலகத்தில் 12 மாதங்கள் என்பது அது ஆரம்ப காலத்திலிருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதப்பட்ட விதி என்று அல்லாஹ் சொல்கிறார். மனிதன் கண்டுபிடித்ததல்ல 12 மாதங்கள். ஏதோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இது வேண்டுமானால் மனிதன் கண்டுபிடித்தது. ஆனால் முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர் என்று அந்த அரபு மாதங்கள் இருக்கிறது. இது அல்லாஹ் தஆலா கண்டுபிடித்த ஒரு மாதம்.
மனிதன் கண்டுபிடித்ததல்ல, நபிமார்கள் கண்டுபிடித்ததல்ல, நபிமார்கள் வைத்த பெயர் அல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்தது. அது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல பதியப்பட்டது. யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அது 12 மாதங்கள் தான். அது இப்போது உருவாக்கப்பட்டதல்ல. தமிழ் மாதங்கள் வேண்டுமானால் நாம் உருவாக்கினதாக இருக்கலாம், பெயர்கள் நாம் உருவாக்கினதாக இருக்கலாம். இங்கிலீஷ் மாதம் வேண்டுமானால் நாம் உருவாக்கினதாக இருக்கலாம். ஆனால் அரபுடைய அத்தனை மாதங்களும் 12 மாதங்களும் அல்லாஹ் உருவாக்கி கொடுத்த. எந்த மனிதனும் 13 மாதம் என்று எவனும் வகுக்க முடியாது, 11 மாதங்கள் என்று எவனும் வகுக்க முடியாது, கூட்டவோ குறைக்கவோ எவனும் வகுக்க முடியாது. காரணம், இது அல்லாஹுடைய தக்தீர், அல்லாஹுடைய விதி. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதுல 4 மாதங்கள் ரொம்ப கண்ணியத்திற்குரிய மாதம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான், தாலிக தீனுல் கய்யிம், இதுதான் சத்தியம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இதுதான் சத்தியம். ஃபலா தظلموا فيهن انفسكم, அந்த மாதங்கள்ல நீங்க தப்பு செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மாதங்கள்ல நீங்க அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை பார்த்து சொல்லித் தருகிறார். என்றால் அந்த மாதங்களிலே நன்மைகள் செய்தால் வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம், அதே நேரத்தில் அந்த மாதங்களிலே தவறுகள் செய்தாலும் தண்டனை கடுமையாக இருக்கும் என்பதை எச்சரிக்கை செய்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அப்ப இந்த மாதிரியான அந்த அர்பஅத்துன் ஹுரும் என்ற அந்த வார்த்தைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 3 மாதங்கள் தொடர்படியாக வரும். 4வது மாதம் ஷஅபான், அதாவது ரஜபுடைய மாதம் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜமாத்துல் ஆகிரத்தும் ஷஅபானுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய ரஜபு மாதம் என்று சொல்வார்கள். இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்வுடைய அந்த தக்தீரிலே அது கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சஹாபாக்கள் கேட்பாங்க, கீல யா ரசூலல்லாஹ், இது முக்கியமான விஷயம், மா மஅனா கௌலிக ஷஹ்ருல்லாஹ், நாதகமே எல்லாமே அல்லாஹ்வுடைய மாதம் தானே, எதுவுமே பிரித்து பார்க்கப்பட வேண்டிய தேவையில்லை, எல்லாம் அல்லாஹ் படைத்தது, ஏன் இதை மட்டும் ஷஹ்ருல்லாஹி அல்லாஹ்வுடைய மாதம் என்று ஏன் சொல்கிறீர்கள் என்று கேட்கும் போது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், قال انه مخصوص بالمغفرة فيه, இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா அதாவது பாவ மன்னிப்பை அங்கே குறிப்பாக்கி வைத்திருக்கிறான், கடமையாக்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவத்தில் மீள வேண்டும் என்பதை அவன் நாடுகிறான், அவன் விரும்புகிறான். அதனால தான் எல்லா மாதத்தை விட அதிகமாக இந்த ரஜபுடைய மாதத்தில் அதிகமான பாவ மன்னிப்பை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இது என்னுடைய மாதம் என்று சொல்லித் தருகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தர்றாங்க. அது மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் இந்த மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்படி என்றால் அருமையானவர்களே, இந்த மாதம் எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மாதம் என்பதை நாம் யோசிக்கணும். இந்த மாதத்தை நாம் அசால்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அதாவது நமக்கு ஒரு வெகுமதி கிடைக்குதுன்னு வைக்கிறேன், 1000 ரூபாய்க்கு பொங்கல் பரிசு வருஷ கட்டி நிக்கிறோம் பாத்தீங்களா, அட அது தப்பான விஷயம் அல்ல. கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய உரிமை. கவர்மெண்ட் 50,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு தருது, ஒரு குடும்பத்துக்கு தருதுன்னா இனிமே ஏதாச்சும் வேலை செய்வோமா? எப்படி போய் வருஷ கட்டி போய் நிற்போம்? ஒரு சாதாரணமான இந்த உலகத்துடைய ஒரு அற்ப காசுக்கு வருஷ கட்டி நிற்கக்கூடிய நாம், நம்மளையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு சொல்கிறான், இந்த மாதத்தில் நான் உங்களுக்காக வேண்டி வாரி வழங்குகிறேன் அப்பா, 1க்கு 2 மடங்காக நான் கூடிய தருகிறேன் அப்பா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறான் என்று சொன்னால், இந்த மாதத்தை நாம் பொதுபோக்காக வீண் விளையாட்டாக நாம் கழித்துக் கொண்டு இருக்கிறோம். எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு செல்போன்ல கழித்துக் கொண்டு இருக்கிறோம், எத்தனை இளைஞர்கள் வீணான படத்தைகளை பார்த்துக் கொண்டு நேரங்களை கழித்துக் கொண்டு இருக்கிறோம், எத்தனை இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாக மதுவின் பக்கம் சிந்தனை போய்கொண்டு அதிலே காலத்தை கழித்துக் கொண்டு இருக்கிறோம். எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு, அதாவது அல்லாஹ் அக்பர் காப்பாற்ற வேண்டும் கடைசியில், அதாவது இன்னைக்கு இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் ரொம்ப
கவனமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு புள்ளி விவரங்கள் சொல்கிறது, இளைஞர்கள் மதுவுக்கும் அடிமையாகிறார்கள், அதாவது விபச்சாரத்தின் அதாவது இச்சைக்கும் அடிமையாகிற செக்ஸுக்கும் இங்க வந்து என்ன செய்யறாங்க, அடிமையாக போகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இன்னொரு வேதனையான விஷயம், வயதில் அதிகமானவர்களை இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் விரும்புகிறார்கள் என்ற புள்ளி விவரம் இன்னைக்கு சொல்லி தருகிறது. இன்னைக்கு செக்ஸில் அதிகமாக அடிமையாய் போய் கொண்டு இருக்கிறார்கள் இளைஞர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காலகட்டங்கள் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. இளைஞர்களே, நாம் திருந்த வேண்டும். எப்படியாவது எதற்கு வேண்டுமானாலும் காசு இருக்கிறதோ இல்லையோ, மது அருந்துவதற்கு எப்படியாவது காசு தேடி அதை அடைத்துக் கொள்கிறார்கள். இன்னைக்குள்ள இளைஞர்கள் எங்களுக்கு சுத்தியாவது, எப்படியாவது எவன மண்டைய கல்வியாவது. அல்லாஹ் காப்பாற்ற வேற என்ன தெரியுமா? வரி கவர்மெண்ட் போடுற வரி ஒரு பக்கத்து இருக்கட்டும், இந்த இஸ்லாமிய பெல்ட்டுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிளைட்ல ஒருத்தன் இறங்கினாலும் வரி கொடுக்கணும், ஏற போனாலும் வரி கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய நண்பர்களுக்கு வாய்ப்பு இல்லை. மதுவுக்காக வேண்டி புரியும் நான் சொல்றேன், இதை விவரிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்முடைய இளைஞர்கள் மதுவின் பக்கம் அவ்வளவு ஒரு ஆசையோடு போய் கொண்டு இருக்கிறார்கள். எப்படியாவது நமக்கு ஒரு போதை கிடைக்க வேண்டும், தன்னுடைய சிந்தனை இருக்க வேண்டும். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து மதுவை விட தாண்டி பயங்கரமானது என்ன தெரியுமா? ஒரு வீடியோக்கு ஒரு டாக்டர் சொல்கிறார் நேற்று, அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதாவது என்னது மதுவை கொடுப்பீர்களா, மதுவை குடிப்பதற்கு நீங்கள் விரும்புவீர்களா, ஹான்ஸ் கோயிலை கொடுப்பதற்கு நீங்கள் விரும்புவீர்களா, கூலி கொண்டு சொல்லி வைக்கலாமா? அல்லாஹ் காப்பாத்தான. அதுக்கு வந்து பள்ளி போய்க்கூடிய தலவாணின்னு சொல்றாங்க, கூலிக்கு அதுக்கு பேர். அதை கொடுப்பதற்கு யாராவது விரும்புவீர்களா? யாரும் விரும்ப மாட்டோம்ல. அதை எல்லாத்தையும் கொடுமையாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு செல்போனை எடுத்து கொடுப்பது அப்படின்னு சொல்றான். ஏனென்றால் செல்போன் என்பது மது எப்படி தன்னுடைய மூளையை மழுங்கடிக்க வைக்கிறதோ, அது மாதிரி செல்போன்களுடைய பிள்ளைகள் பார்த்தால் மூளையை மழுங்கடிக்க வைக்கிறது. செல்போன்கள் என்ன தெரியுமா? செல்போன்கள் ஆபாசத்தை சிறுவயதிலே பார்த்து 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 அதிலே மனசு லயிக்கப்பட்டு சிறுவயதிலே தன்னுடைய எனர்ஜிகளை இழக்கக்கூடிய இளைஞர்களை இன்னைக்கு அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள், அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு போராட்டத்துடைய ஒரு பெண்மணி சொல்கிறார், இன்னும் ஒரு 10-20 வருஷம் தாண்டி போய்விட்டால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு வெளிமாநிலங்களுக்கு நீங்கள் வாடகைக்கு எடுக்க வேண்டும் சூழ்நிலை ஆகி போய்விடும். அந்த நிலைமைக்கு இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டுடைய நிலைமை என்று இன்னைக்கு சொல்லித் தருகிறார்கள். விவரிச்சு சொல்லல, இதுக்கென்று ஒரு நாள் பயான் பண்ணணும், இது சம்பந்தமா பேசணும் இருக்குன்னு சொல்ல, அப்பொழுது விவரமா நம்ம பேசணும், விளங்கி கொண்டால் சரி. இன்னைக்கு பாவத்தின் பக்கம் நம்முடைய ரொம்ப பயமாக இருக்கிறது, ரொம்ப அச்சமாக இருக்கிறது. ஸ்கூல் பிள்ளைகளை அதை டார்கெட் பண்ணி, அது இஸ்லாமிய பிள்ளைகளை டார்கெட் பண்ணி இன்னைக்கு கஞ்சா பொட்டணங்கள் விற்கப்படுகிறது, கூலிப்புகள் விற்கப்படுகிறது, ஆன்ஸ் கோயில்கள் விற்கப்படுகிறது. இளைஞர்களை நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளை ரொம்ப கவனமாக வளர்க்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், இந்த ரஜப மாசம் சாதாரணமான மாசம் அல்லப்பா, இந்த மாதிரியான பாவத்திலிருந்து நீ மீள வேண்டும், மீறுவதற்கு உண்டான மாதங்கள் தான் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் ஸாம மின் ரஜலின் யௌமைனி ஃபலஹு மினல் அஜ்ரி ضعفين. அதாவது ரமலான் மாதத்துல, இது ரஜப் மாசத்துல ஒருத்தன் நோன்பு வைக்கிறான் அப்படின்னு சொன்னா 2 நாள் நோன்பு வைக்க நன்மை அவனுக்கு கிடைக்கிறது. அவனுக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கிறது. அதாவது இந்த ரமலான், இந்த ரஜபுடைய மாசத்தில் எந்த அமல் செய்தாலும் ஒன்றுக்கு 10 நன்மை வேற மாதங்களில், ஆனால் ரஜபுடைய மாதத்தில் 1க்கு 20 நன்மைகளை அல்லாஹ் தஆலா வாரி வழங்குகிறார். ஒரு கட்ட, அதாவது ஒரு ஜமாத்தோடு துறந்தால் 1க்கு 27 மடங்கு, ஆனால் இங்கே மட்டும்தான் 1க்கு 54 மடங்கு கிடைக்கிறது. ரஜபுடைய மாசத்தில் 2 மடங்கான நன்மைகளை அல்லாஹ் தஆலா வாரி வழங்குகிறார் இந்த ரஜபுடைய மாதத்தில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசையை தூண்டி விடுகிறார்கள் அல்லவா? நாம் செய்வதற்கு இன்னைக்கு யோசனைப்படுகிறோமே. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி நஹரன், சொர்க்கத்திலே ஒரு ஆறு இருக்கிறது, யுகாலு லஹு ரஜபன், அந்த ஆறுக்கு பேரு ரஜபு என்று சொல்லப்படும். அஷத்து பயாலன் மினல் லபனி, அது பாலைந்த வெண்மையாக இருக்கும். வஅஹலா மினல் அஸ்லி, தேனை விட மிகப்பெரிய சுவையாக இருக்கும், தேனை விட சுவையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, இந்த நகர் யாருக்கு தெரியுமா? இந்த நகர், இந்த ஆத்துல போய் தண்ணி குடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். மன் சாம மின் ரஜபின் யௌமன், இந்த ரஜபுடைய மாசத்தில் யாராவது ஒருவன் நோன்பு வைத்தால், சகாஹுல்லாஹு மின் தாலிகன் நஹர், அந்த ஆத்துல அல்லாஹு தஆலா தண்ணியை குடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற எந்த மாதத்தில் நோன்பு வச்சா இந்த பாக்கியம் கிடைக்காது. ரஜபு மாசத்துல நோன்பு வச்சது. ரஜபு மாசத்தில் நோன்பு வைக்கிறவனுக்கு இந்த ஆத்துல போய் தண்ணியை அல்லாஹ் தஆலா குடிக்க வைக்கிறான். அவ்வளவு பரிசுத்தமான உயர்வான ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு நகர் சொர்க்கத்திலே இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் ரஜபுடைய மாசத்தில் அவன் நோன்பு வைத்தால் கட்டாயம் இந்த நகரிலே போய் தண்ணி குடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சொர்க்கவாசியாக இருக்க வேண்டும் என்பதுதானே அர்த்தமாகிறது. சொர்க்கத்துக்கு போனா தானே அந்த ஆத்துல போய் தண்ணியை குடிக்க முடியும். ரஜபு மாசத்திலே நாம் நோன்பு வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயம் சொர்க்கவாசியாக மாறிவிட முடியும். ஆனால் அதே நேரத்தில் நாம் அந்த மாதத்திலே பாவங்களை செய்து கொண்டு இருந்தால், அருமையானவர்களே, ரொம்பவும் யோசிக்கக்கூடிய, ரொம்பவும் பயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெரியுமா? மரணம் யாராருக்கு எப்படி வருகிறது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இளைஞர்களே, எதை நோக்கி ஏன் நீங்கள் இவ்வளவு தூரம் அதில் ஆசைப்படுகிறீர்கள்? ஆபாசத்திலேயும் மதுவிலேயும் இவ்வளவு தூரம் நீங்கள் ஆசைப்படுவதனுடைய நோக்கம் என்ன? எதை நோக்கி நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீர்கள்? அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? கடைசி காலகட்டம் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இறுதி வாழ்க்கையை வைத்துதான் மறுமை வாழ்க்கை துவங்குகிறது. அல்லாஹ் தஆலா அப்படித்தான் குர்ஆனிலே சொல்லி தருகிறான். நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்த உலகத்துல, அதை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது அல்லாஹ்வுக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றான், மூத்தா போகும்போது முஸ்லிமா மூத்தா போகும்போது, மூத்தா போகும்போது முஸ்லிமா மூத்தா போயிரு. முஸ்லிமா மட்டும் நீ மூத்தா போகலன்னு வச்சுக்கவே, அதனுடைய பாதிப்பும் மிக கொடுமையானது. ஒன்னால் மீண்டு வர முடியாது, அது திரும்ப கிடைக்காது. திரும்ப அந்த உலகத்திற்கு வந்து நன்மைகளை செய்ய வேண்டும் என்று எவ்வளவு துடியாக துடித்தாலும் ஒன்னால் அந்த ஒரு செகண்ட் கூட முந்தவும் மாட்டாய் பிந்தவும் மாட்டாய் என்று குர்ஆன் சொல்கிறது. இளைஞர்களே, மரணத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ரொம்ப பயமாக இருக்கிறது. நான் எத்தனை இந்த சில மாதங்களில் மரணங்களை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். விழிப்புணர்வுக்காக நான் சொல்லுகிறேன். ஒரு ஆளுடைய மரண செய்தியை சொல்லப்படுகிறது. அந்த மரண செய்தியில கடைசியில் சொல்கிறார்கள், இவருடைய மறுமையுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தாங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். அறிவிப்பு செய்யறாங்க பள்ளியாசல். நம்ம ஊர் பள்ளியாசல மாதிரி எங்க சைடு லெவலில் சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, அதற்கு ஏன் இந்த வார்த்தையை கவனிச்சலான்ட்டார். ஏங்க நல்ல விஷயம் தானே சொல்றாரு, என்ன அதற்கு நீங்க எப்படி சொல்றீங்க? யாருக்காவது இந்த மாதிரி சொன்னாங்களா? உலக எத்தனையோ மரண அறிவிப்பு செய்கிறது. இன்னாருடைய மகன் இன்னார் மௌத்தா போயிட்டார், இன்னத்தின மணிக்கு ஜனாசா எடுக்கப்படும், அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது? இவருடைய மறுமையுடைய வாழ்க்கையும் பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்று ஏன் சொல்லப்படுகிறது? புரியலையே. இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. என்ன விஷயம்? இவன் செய்த அநியாயங்கள் அப்படி எப்படி வருது பத்தியலா? நீங்க மது அருந்தக்கூடிய இளைஞர்களை நான் பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய மரண செய்தியை சொல்லும் பொழுது நல்லவன் என்ற பெயரை நீங்கள் வாங்க வேண்டும். இளைஞர்களே, ஆபாசத்தின் பக்கம் போகக்கூடிய இளைஞர்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுடைய மரண செய்தியை சொல்லும் போது நல்லவன் போய்விட்டானே என்று வருத்த
வேண்டும். தொலைஞ்சு போனாண்டா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடாதீர்கள். இறுதி முடிவு ரொம்ப முக்கியமானது இளைஞர்களே, இறுதி முடிவு ரொம்ப முக்கியமானது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், விபச்சாரம் செய்யப்பவன் விபச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக இல்லை. மது அருந்தக்கூடியவன் மது அருந்தக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக இல்லை. திருடக்கூடியவன் திருடக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக இல்லை. அப்படி என்றால் மது அருந்தக்கூடிய அவன் மூமினாக இல்லை. அவன் விபச்சாரம் செய்யும் போது மூமினாக இல்லை. அவன் திருடக்கூடிய நேரத்தில் மூமினாக இல்லை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த நேரத்தில் மரணம் வந்து விட்டால் என்ன செய்வாய்? இந்த நேரத்தில் மரணம் வந்து விட்டால் என்ன செய்வாருடைய நிலைமை என்ன ஆகும்? யோசித்து பார். தவஃபனி முஸ்லிமும் வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹ். யார் கேட்டது துஆ தெரியுமா? அருமை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ இந்த துஆ. யா அல்லாஹ், எனக்கு பதவியை கொடுத்திருக்கிறாய், பட்டத்தை கொடுத்திருக்கிறாய், என்னை நபியாக ஆக்கி இருக்கிறாய். என்னுடைய சமூகம், என்னுடைய பரம்பரை, நபிமார்களுடைய பரம்பரை அது எனக்கு பெருசல்ல. அதை கொண்டு நான் பெருமைப்படவில்லை. நான் மௌத்தாகும் போது மூமினாக மௌத்தாக வேண்டும், எழுப்பப்படும் போது நபிமார்களுடைய கூட்டத்தை எழுப்பப்பட வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை குர்ஆன் பதிய செய்து நமக்கு ஒரு பாடமாக தருகிறது என்று சொன்னால், அருமையான இளைஞர்களே, இன்னும் நான் சொல்கிறேன், பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். காலம் ரொம்ப சுருங்கி கொண்டே போகிறது. வெள்ளிக்கிழமை என்பது அடுத்த நாள் மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து கொண்டே இருக்கிறது. இதோ இப்பொழுதுதான் தராவிஹ் தொழுதோம், இன்னும் அடுத்த மாசம் தராவிஹ் தொழுவதற்கு நம்ம ரெடியா இருக்க போகிறோம். நாட்கள் ரொம்ப சுருங்கி கொண்டே இருக்கிறது. இளைஞர்களே, பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட புனிதமான இந்த மாதங்களில் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும், நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதங்களை நமக்கு கடமையாக்கி தந்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய இளைஞர்களையும் பாதுகாத்து எதிர்காலத்தை அவனுக்கு பொருத்தமானதாக ஆக்கி தந்தவர் புரிவானாக. வாக்குறு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com